இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பாருங்க அந்த ஐயனார் 2 பேரை தான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கணும். புத்திர ஐயனார் கோயில் சரி பாருங்க வேலையில் கொஞ்சம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கு. அங்கே இருக்கிற கோயில் தெரியுது பாருங்க. வந்து வேலனை தெற்கு தாளையம்பதி சிவசுப்பிரமணிய சுவாமி. எந்த கட்டுறா நான் தான் கட்டி கொடுத்துருவேன். தத்தாரி காடை கடப்புளி கல்லன் எல்லாரும் வந்து இதில் இருப்பாங்க. அம்பிகை நகர் சேனசமூக நிலையம். வணக்கம் ரவலே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படி பார்த்தீங்களாண்டா யாழ்ப்பாணம் குறிப்பாக அம்பிகை நகரை தான் பார்க்க வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அம்பிகை நகரில் தொடர்ந்து நாங்கள் இப்போ வந்து துறையூரில் நிற்கிறோம். எதிர்பார்க்கல வேலனை மேற்குக்கு வந்து நாங்கள் அதாவது நாங்கள் எதிர்பார்க்கல உண்மையாகவே நாங்கள் அம்பிகை நகரம் மட்டும் தான் வீடியோ எடுக்க வந்தாங்க. வந்து நாங்கள் எங்கே ஆரம்பிச்சது இடமே தெரியல என்ன வார வழி எங்களுக்கு. நாங்கள் துறையூரில் அந்த அம்பிகை நகர் தான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அந்த கோயில் வந்து ஐயனார் கோயில் இருந்தது. நான் நினைச்சேன் அம்பிகை நகரில் இருக்க ஐயனார் கோயில் தான் நினைச்சேன். அப்படி நாங்கள் வீடியோவும் காட்டி கொண்டு வந்து நாங்கள் என்ன பிறகு பார்த்தது எங்களுக்கு தெரியும். அடடே நாங்கள் இங்கே துறையூருக்கு வந்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு அது வீடியோ செய்யறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடையாளமே காண மாட்டீங்க. பிறகு நீங்கள் யோசிக்க கூடாது வேறையாகன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாம் போவாங்க. கட்டாயமாக நாங்கள் தான் இந்த ஊர் வீடியோ காட்டுறாங்களா இருப்போம். என்ன அதாவது ஸ்கிப் பண்ணாம எப்பயுமே எங்களோட வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு ஐயனார் கோயில். ஐயனார் கோயில் அப்படி சொல்லுங்க. அவங்க நிறைய விஷயம் செய்யறாங்க. பழமை வாய்ந்த கோயில். அதாவது இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. வீடியோல இருக்கு, நீங்க வீடியோல பாருங்க. நீங்க இப்படி நாங்க சொன்ன நீங்க ஓடி போயிட்டீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து வீடியோல பாருங்க. இந்த ஐயனார் கோயிலை வச்சு பாத்தீங்கன்னா ஐயனார் முன்பள்ளி இருக்குது, ஐயனார் வித்தியாலயம் இருக்குது, ஐயனார் பிளே கிரவுண்ட் இருக்கு. இப்படி நிறைய விடயங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஐயனார் கோயிலோட செய்து கொண்டிருக்கீங்கன்னா இப்படி பார்த்தா நிறைய விஷயங்கள் இங்க இருக்குதானே. பாருங்க வீடியோல பாருங்க. நாங்கள் சொல்ற நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு இடத்துல இந்த மரத்தின் பேர் என்ன இளந்த மர காடு. ஒரு இடத்து இளந்த காடு தான். இளந்த காடு தான் நம்ம இடத்தை முதல்ல சொன்னவேலாம். ஒரே ஒரு மரம் தான் நிக்குது. அது ஒரு கவலையான விடயம். அது அவருக்கு நான் சொல்லலாதானே நான் உங்களுக்கு வீடியோ சொல்லிக் கொள்றேன். சரி நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறாங்க வீடியோ போறதுக்கு முதல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சில சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கறாங்க வந்து மாதிரி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விடாங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போற ஹாலியை நீங்க பார்க்க முடியுமா இருக்கும். நாங்கள் தீவாகம் மட்டும் இல்ல தீவாகத்தோட எல்லா இடங்களையும் காட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இனி அங்காள பக்கம் போய் காட்ட போறோம். என்ன அதாவது பாத்தீங்கன்னா கேகேஸ் பக்கங்கள் அங்கால கொஞ்சம் இடங்கள் போக கிடக்கு எல்லாம் எடுத்து போட்டு கேகேஸ் பக்கம் மங்காளிலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ எல்லாம் போடும். நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஊர் நாங்கள் காட்டணும், ஒரு இடத்தை காட்டணும், நீங்க படிச்ச பள்ளிக்கூடங்களை காட்டணும்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல போட்டுடுங்க. நான் கட்டாயமா பாத்தீங்கன்னா நீங்கள் படிச்ச ஸ்கூல்கள் எடுத்து போட வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஊர்ல இருக்கிற யாராச்சும் கதைச்சு எங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்களா, நீங்கள் படிச்ச ஸ்கூல்ல இருந்து கொண்டு வகுப்பறையில இருந்து எல்லாமே கொண்டே காட்டுவோம். எல்லாம் காட்டி பாத்தீங்கன்னா ஜமா வீடியோ நீங்க தொடர்ந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி நாங்கள் அந்த வீடியோக்குள்ள போகலாம். சரி நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பெல் ஐகானை தட்டி விடுங்க. ஓகே, இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சுருவில் வீதியில் நிற்கிறேன். அதாவது இந்த ரோட்டால் போனால் சுருவில் போகலாம், இந்த ரோட்டால் போனால் புளியங்குடல் போகலாம். இப்போ நாங்கள் வந்து அம்பிகை நகருக்கு போக போகிறோம். அதால் இந்த ரோட்டெல்லாம் போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாலே பாருங்க ஒரு மாதா சுருவமன் இருக்குது. இதான் இப்போ நாங்கள் போக போகிற ரோட். சரி வாங்க அப்படி நாங்கள் காணொலியை தொடருவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். விடிய கிழமை என்ன ஹாய் அங்கே வலிக்கிட்டாச்சு. நாங்கள் நாங்கள் கயிற்று போகணும். என்ன அலுவல்? ஒரு ஆளை சந்திக்கணும், ஒரு உறுதி எடுக்கிறதுங்க. அதோட என்ன மாதிரி வாழ்க்கை போகுது? என்ன கஷ்டம்தான். நாங்கள் கடத்தல் தான் செய்கிறோம். நாங்கள் இரவு நித்திரை முடிச்சா அண்டு கண்டாடு எங்களை சீவியத்துக்கு தான் இதாக இருக்குது, போகக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்குது. சில நேரங்களில் காணும், சில நேரங்கள் 10 மணி வரும். ஊர் எப்படி இருக்குது? உங்களோட ஊர் எப்படி இருக்குது? ஊர் என்ன ஊர் இருக்கிற மாதிரி இருக்குது. இருக்குது ஒரு அளவுக்கு அங்கே அந்த விளையாட்டு கதைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதிலும் ஆள் காலத்தில் இப்படித்தானே இல்லை பிரச்சனை இல்லாத இடங்களே இல்லையே. இப்போ எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு. சரி ஐயா, இப்போ வாழ்க்கை என்ன மாதிரி போகுது? இப்போ என் தொழிலுக்கு போகிறதோ என்ன மாதிரி மீன் வளங்கள் என்ன இப்போ கொஞ்சம் குறைவு. இருட்டு நிலவு கடல், அதால் தொழில் நாங்கள் இரவு கொஞ்சம் இருட்டு கடல் இருந்தால் தான் நாங்கள் தொழில் நடக்கும். இளமை காலம் என்ன மாதிரி இருந்தது? இளமை காலங்களில் என்ன செய்த நீங்கள்? இளமை காலத்தில் நாங்கள் பறிக்கு பிடிச்சது. அப்படின்னா பறிக்கூட இந்த ஈச்சங்கம் வர்றது, அந்த மீன் பிடிக்கிறாங்க கொண்டு வர கூடு, அந்த பட்டி மைண்ட் கொண்டு போயினா அதை எடுத்து சீவி அந்த இதெல்லாம் அதை நாங்கள் செய்வோம். அதை செய்து கொண்டு போய் கடலுக்குள்ளே வைக்கிறோம். நண்டு பிடிக்கிறது, நண்டு மீன் எல்லாம் படம். அதுக்கு இரையாக நண்டு தான் போடுவோம். இரையாக நண்டு தான் போடுறீங்களா?
இங்கே மோஸ்ட்லி பஸ் போக்குவரத்து தான் பாவிக்கிறது எல்லாரும். எல்லாம் பஸ் நம்ம நேரத்துக்கு வருமா? இப்போ பஸ்ஸு 3/4 மணி 40 நிமிஷத்துக்கு 40 நிமிஷத்துக்கு ஒரு ஓடிக்கொண்டிருக்குமா? அதால் பரவாயில்ல போக்குவரத்துக்கு. புங்குடுதி பஸ்லாம் இதால தானே போகிறது? அந்த இருக்கு பாலம் அப்படியா. ஓ சரி ஐயா, என்ன ஐயா பேர் என்ன? கதிரமலை. கதிரமலை. கதிர்காமம் கதிரமலை. கதிரமலை என்ன ஐயா பேர்? நல்ல பழைய பேர் தானே. சரி ஐயா, சரி ஐயா, பாய் பாய். ஓகே ஓகே, நல்ல பேரா. இதெல்லாம் என்ன சண்டை நடந்த இடங்களா? சண்டை நடந்த இடம் தான். இதில் எல்லாம் இராணுவம் முன்ன இதெல்லாம் இந்த பழைய போஸ்ட் ஆஃபீஸ் இல்லையா? இது பழைய போஸ்ட் ஆஃபீஸ். அது அந்த வீடு எல்லாம் இராணுவம் இருந்தது. இருந்தவங்க இப்போ அந்த அதில் இருக்கு. அதுவே போயில வாங்க. இப்போ போயிட்டாங்க. தான் அதில் கிடக்கு. வெறுறவங்களோ? இல்லை இப்போ அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. வெறுனா சொல்லுங்க, வேற பார்த்துக்கொள்ளு வேற. சரி ஐயா, ஓகேங்க, பாய். நாங்கள் தொடர்ந்து நேராக போய் கொண்டிருக்கோம். போகிற வழியில் வேறு எவ்வளோ பனைமரங்கள் இருக்குண்டு. இந்த பக்கம் போன வேண்டாம், இதுக்குள்ள ஒழுங்கு ஒன்று போகுது. அங்கே பாருங்க ஒரு அண்ணா போகிறார். அந்த ரோட்டால் போனால் வந்து கல்லு தவறன வேறம் செய்வாங்க. நாங்கள் அதையும் பார்த்து கொண்டு வருவோம். உங்க பாருங்க தூரத்தில் தெரியுது குட்டியா. பாத்தீங்களா, ஆள் விடிய கிழமை அச்சா பிள்ளையா கல்லுக்கு வந்துட்டார். இந்த இருக்க போகும்போட ஆதி காலத்தில் இதான் சிறுவில் தொங்கல். மைக்கு கொள்வோம். முந்தியும் இந்த நாங்கள் 91 இடம்பெயர்ந்து தான் இந்த இருக்கிற இடம் இவ்வளவும் அந்த அதிகாலத்து தவறனைன்றது கல் தவறனைன்றது தான் அது பாடம். அதுக்காக இப்போ தவறனை ஆக்கிட்டு இருக்காங்க. கல்லுக்காரருக்கா தவறணை ஏனென்றால் அந்த தவம் இருக்கிறது. கள்ளு தவறனையில் வந்து தவறு விடுறவங்கள் முள்ள மாதிரி முடிச்சவுக்கு போக்கிலி தத்தாரி காடை கடைப்புளி கள்ளன் எல்லாரும் வந்து இதில் இருப்பாங்க. அப்போ சில நேரம் அவனுக்கு சண்டை வரும். அதை தவிர்த்து கொள்றதுக்காக தான் தவறனை என்று வச்சது. அதனால தான் அந்த தொங்கல். இது சிறுவில் இடம். இடம் இப்போ அந்த இடம்பெயர்வால் அது அந்த அதை தவறணையாக்கியிருக்கிறாங்க. இது கடத்தொழில் செய்கிற இந்த சின்னவோட மாதிரி கிராம கூட்டுறவு சங்கத்தின் அந்த டக்ளாஸாவோட ஏற்பாட்டில் துறந்து இந்த சங்கம் உருவாக்கியிருக்கிறாங்க. அது ஒரு கோயில் குளங்காண்ட வரலாறு ஆச்சுன்னா பரவாயில்ல. இங்க கல்லு தவறனைக்கு ஒரு வரலாறு இருக்கு. இல்லை அதுவும் இருக்குத்தானே, தெரியாதானே. கோயில் இப்போ அந்த அன்னமரி மாதா கோயில், அந்த எங்கட அன்னமரி மாதா கோயில் அந்த நேரத்தில் அன்னம் கொடுக்குற இடம். விஷயத்துக்கு வாரீங்க. அன்னம் புசிச்ச இடம் அது. அந்த நேரத்தில் பெரிய இடத்தாக்கள் எல்லாம் அதில் இருந்து அந்த நேரத்தில் இந்த ஊர் தேசங்கள் இந்த சிறுவில் முங்கானப்புலம் சாட்டி இதுகள் இந்த அம்பிய நகர் இந்த இடங்கள்லாம் சரவண நாரந்தனை இந்த இடங்கள் எல்லாம் அவையெல்லாம் கூப்பிட்டு அந்த கோவில் இருக்கிற இடத்துல எங்களுக்கு அன்னதானம் போட்டு 70ஆம் ஆண்டு வரையில் இப்போ எனக்கு 70 வயசு. அந்த நேரத்தில் சோறு சாப்பிட்றாங்க அந்த கோயிலில். அந்த கோயில் பேர் அன்னமரி மாதா, அன்னம் பொசிச்ச இடம். தவறாமல் நாங்கள் அந்த கல்லறை ஆண்டவற்றை அந்த கடைசி இந்த மாதங்களில் அது ஒரு இந்த ஆடி ஆவணிக்குள்ள அங்கே இருக்கு புங்குடுது அந்த வேத கோயில். அந்த நாளில் இந்த கோயிலும் குடியேறி அன்னதானத்தை கொடுத்து செய்வாங்க. வேறு இந்த அம்பிய நகர் சனங்கள் எல்லாம் இந்த வரலாற்றில் கொஞ்சம் இந்த இடம்பெயர்ந்து வந்து இப்போ கொஞ்சம் சீரழிப்படுகிறது. நல்ல நிலையில் இல்லை. நல்ல இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி நல்லதை செய்வார் என்று நான் நினைக்கிறேன். எல்லாரையும் எல்லா வண்ணம் வாழ வேணும், அந்த மனுஷனும் வாழ வேணும் என்று சொல்லி வாழ்த்தி இதில் விட வருகிறேன். நன்றி. சரி, இப்படியே நாங்கள் இந்த கள்ள தவறனை பார்த்து கொண்டு ஊருக்கு போவோம். இங்கே பாருங்க, இப்போவே வந்து ஆக்கள் சரியாக நிற்கணும் பாருங்க. இதுக்குள்ள ஒரு 4 பேர் நிற்கலாம். அப்படி இங்கேயும் கொஞ்சம் பேர் நிற்கணும். அப்படியே தவறனை பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு மீன் சந்தையும் இருக்கு பாருங்க. என்னண்டா பொய் தானே சொல்கிறோம். 1.5 போத்த கல்லை குடிச்சு போட்டு அப்போ இது 500 ரூபாய்க்கு முன்னாடி ஏற்றுக்கொள்ளுங்களா? சரியா
குடிகாரர் இப்படித்தானே இருக்கு. இங்க வருது ஒரு ஷார்ட்டா போயிட்டு மீன் மாட்டியாச்சு, கல்லு கல்லு. கல்லு மாடிச்சா. அதுதான் இதுதான் மனுஷன் வாழ்க்கையில பலதும் பத்தும் தான். திருக்க ஒய். 300 வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஓ இல்ல கடல் காத்து. திருக்க 300 சொன்னானே. சரி ஒரு 200 சொல்லுங்க அவன். ஓ. நான் அரப்புது கல்லு குடிச்சிட்டு போவேன். சரியா? கேட்ட எவ்வளவு? மனுஷன் கேட்டான். டேய் 350 50 இல்ல இல்லன்னு சொல்லுங்க, வீடியோல வரைக்குள்ள யோசிப்பீங்க. அது என்னடா எல்லாம் போய் தானே ஐயா. இப்ப எல்லாம் போய் தான். உண்மை கதை தான். கல்ல அடிச்சிட்டு கறியை கொண்டு வந்தா காய்ச்சி சாப்பிட்டு சந்தோஷமா சாப்பிடுவோம். வேற இது என்னது கண்டது கொண்டா இப்போ 300 சொல்லிக்கா நான் 200 கூட சரி நாளைக்கு நான் மிச்ச காசு தரேன் 50 காசு நம்பிக்கை மைதிட்ட கொண்டு வந்து 350 ரெண்டு சொல்லி விட்டேன் 50 கொடுக்கணும் மாட்டேன் நான் 5 பேர் கல்லு குடிச்சிட்டு போவோம். உண்மையான கதை. என்ன வேலைக்கு போறது? கடத்துள்ளதா ஐயா எந்த இடம் எல்லாரும் நான் தட்டாயத்து இது யாழ்ப்பாணம். எல்லா தொழிலாளியும் பேர் மிஞ்ச தோட்ட வேலை காட எல்லாம் சகல பேரும் வருவான். குடுதா வயது போனாக்கெல்லாம் மாதிரி நம்ம என்ன வயது போனது. ஆனா உப்ப வந்து கூடுதலா இளம்பொடிகள் தான் கூடுதலா வருது. என்ன பிரச்சனை இப்ப காலம் அது வயது மனையெல்லாம் குறைச்சிட்டேன். இப்ப இல்ல. ஆனா கல்லும் இப்ப திறமா இருக்கு. அந்த முந்தி போத்துல போடுறது அந்த பெனையில இப்ப முட்டி போட்டு முட்டி போட்டு நல்லா இருக்கு. ஆனா இப்ப சட்டங்களை கொண்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு. சரியா சரியா நன்றியா. ஓகே ஓகே ஒரு வீடியோக்கு வர மாட்டேன்னு வந்து நிக்கிறா. சரியா சரியா ஓகே ஓகே. வந்து இது எவ்வளோ இருக்கு? ஒரு திருக்க 300 கிலோ 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 300. இந்த மீன் இது என்ன மீன்? இது அப்படியே ஒரு கிலோ பூஞ்சனா பூஞ்சனா ஓ பூஞ்சை எவ்வளவு? இது இப்ப 400 ரூபாய் கிட்ட போகும் கிலோ. 400 ரூபாய். இங்க மலிவா போகுது மறுபடியும் வாங்க வெளியில வந்து சந்தை வழி வந்தா விலை. சரி என்ன சரி. ஆமா ஓகே ஓகே நன்றி. சரி சரி. வந்து அம்பிகை நகருக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. முன்னுக்கு வந்து நிறைய ஆடுகள் மேய்ஞ்சி கொண்டு இருக்குது. இது வந்து அம்பிகை நகர் கடற்கரை. ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வருது. வேலணை பிரதேச சபை பஸ் தரிப்பிடம். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாகவே பனைமரம் தான் இருக்குது பாருங்க. இது வந்து அம்பிகை நகர் மீன் சந்தை நினைக்கிறேன். இந்த கடற்கரையோட இருக்கிறதால வந்து இதுதான் மீன் சந்தையாக இருக்கணும். சரி இதுதான் வந்து அம்பிகை நகர்ன்ற மீன் சந்தை. ஐயா வணக்கம். அப்படியே இதில் வந்து ஒரு சனசமூக நிலையம் இருக்குது. அம்பிகை நகர் சனசமூக நிலையம். சரி வாங்க நாங்கள் உள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம் அப்படி இருக்காண்டு. அம்பிகை நகர் சனசமூக நிலையம் பதிவிலக்கம் JVC 46 CC 1017 வேலணை மேற்கு. அதாவது பதிவு திகதியெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் 2/3/1998. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்து நியூஸ் பேப்பர் இருக்குது பாருங்கள். ஒரு பழைய வீடு பழைய வீடு இல்லை பழைய டியூஷன் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் பிளாக் போர்ட் எல்லாம் இருக்குது. இப்படியே போகிற வழியில் வேறுங்க ஒரு ஐஸ் பழ வேன் ஒன்று வந்து ஒன்று இருக்கு. இப்படி ஐஸ்கிரீம் மேன் வேறே போகிறது தெரியுமா? பின்ன கோடி கொண்டு போகிறது அது வாங்குறதுண்டு பாருங்க. இதுலேயும் வேறைக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நாங்கள் அன்றைக்கு வந்த கோயில்னு பின்பக்கம். அம்மன் கோயில் இது அம்மன் கோயில். நாங்கள் எங்களுடைய பாட்டி சொல்கிறோம். நாங்கள் 2 நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோவில் நாங்கள் கோயிலை பதிவு செய்திருந்தாங்க. இப்போ அம்பிகை நகர் வீடியோ நிறையா திரும்ப பார்த்தீங்கன்னா கோயிலை போகிற காருங்களோ இந்த மாதிரி இருக்குது. கோயில் பேர் மூடி இருக்குது. அன்றைக்கு இந்த கோயிலுக்கு தான் வந்து உள்ளே இல்லாமல் சுற்றி காட்டினான். இந்த கோயில் இந்த வீடியோ பார்க்கணும் வேண்டாம். நான் இதுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பாருங்க இருக்கும்.
இந்த பேர் வந்து உளவித்தோட்டம் ஈச்சம்பேட்டை ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் தேவஸ்தானம் அம்பிகை நகர். அன்றைக்கு வந்து நான் கோயில் எல்லாம் உங்களுக்கு காட்டி நான் உள்ளே எல்லாம் போய் சுற்றி மறக்காமல் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று பண்ணால் அதில் இருக்கும் பாருங்கள். அப்படியே முன்னுக்கு பாருங்கள் ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது. அப்படியே இங்கால தேர்முட்டி இருக்குது. தேர்முட்டிக்கு பின்னால் வந்து சின்ன படியில் விளையாடி கொண்டிருக்கணும். அவரோட பாருங்க இங்கே நிறைய ஆடு வந்து மேய்ஞ்சி கொண்டிருக்கு. பாருங்க சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கணும். இங்கால சின்னாக்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கணும். சின்ன குரூப்பே நிற்குது பாருங்க ஆக்கல. இங்கே எல்லாரும் ஒளிகிறீங்க. இங்கே பாருங்க 2 பேர் ஒளிகிறாங்க. என்னண்டு சுரவில் எந்த ஸ்கூல் பேர் என்ன? என்ன அப்படி ஒரு ஸ்கூல் இருக்கா? உங்களோட பேர் கீர்த்தனா? ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? சுரவில் அங்கால என்ன பாடம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்? கணக்கு. விடியால கிளாஸுக்கு போறீங்களா? இல்லையா? நடக்கிறது போறே இல்ல. எல்லாருக்கும் நடக்கிற நீங்க போறே இல்ல. ஒருத்தரும் போறே இல்லையா? எங்களுக்கு நடக்கிறே இல்ல. சரி படிக்கிறீங்க நீங்க எந்த ஸ்கூல்? வேற எந்த ஸ்கூல் நீங்க இருக்கீங்க? எந்த ஸ்கூல்? எந்த ஸ்கூல்? சுரவில். நானும் சரி. நீங்க சுரவிலா? சுரவில். நீங்க எல்லாம் வேலனை மத்திய கல்லூரி. ஜால்பன் வேலனை மத்திய கல்லூரி என்ன? ஓகே ஓகே. கிட்டல ஸ்போர்ட்ஸ் மீட் என்ன? என்ன உங்களுக்கு நான் என்னடா? என்ன யார் என்ன வேலை வாங்க வேண்டியது? நாங்க வந்து என்னன்னு சொல்றோம்? ஓட்டம். ஒன்று லைன் இல்ல. நீங்கள் ஆக்டிவா நிக்கிறீங்க. ஓடியோ எல்லாம் விளையாடுறீங்க. ஓடி எடுப்பீங்க. அண்ணாவும் கேட்டவர போறே. விளையாடுங்க வீடியோ எடுங்க. போல தான் விளையாடு. சரிவா விளையாடுவா வைக்காக. இது பொடி விளையாடுவீங்க. நாங்க விளையாடுவோம். விளையாடுங்க வீடியோ எடுப்போம். விளையாடுவோம். டீம் வாசல் விளையாடுவோம். போடா சைடு டீம் அப்படி. நீங்க வாலிபால் விளையாடுவீங்களா? வாலிபால் விளையாடுவீங்களா? உங்களுக்கு நிக்கிறீங்க. அண்ணா என்னது? அடுத்து பாப்போம். பாருங்க வழியில் வந்து வாலிபால் விளையாடி காட்ட போயினமா. அப்போ ஸ்கோர் யார் சொல்கிறது? இவன் அம்பியரா? இங்கே ஓடுவே. விளையாடுறீங்களாண்டு ரோமலா விளையாடினாலே ஓகே. நீங்கள் எடுங்க நான் விளையாடிட்டு வர விளையாட போறார் பழைய பிள்ளையார். என்ன தடக்குது ஆரம்பமே? என்ன ஸ்கோர் இப்ப? 5-3. என்னடா நீ சின்ன படின்னு அப்படி அடிக்க போறான்னு பாருங்க. எப்படி பறக்க வேண்டிய பாருங்க போல். ஏய் என்ன நான் எப்படி சொல்றேன்? நீ கீழே தட்டி விட்டுட்டா போல. அடிக்கணும்.
கேமராமேன் ஆயிட்டு ஆனா நீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தீங்கல்ல ஆமா வந்தனா பாருங்கள் இவர் நம்மட அவரன் கட்டபுளுக்க டிஸ்மிஸ் அவரே அந்த அந்த இப்ப செட்டி வச்சவர் தானே உங்களுக்கு நான் பக்கத்துல கொண்டே காட்டுற மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க சொல்லி விடுங்க அப்படி இருக்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க தெரியா விடுங்க சரி எல்லாரும் பாய். பாய் பாய் கோயிலுக்கு பக்கத்து முன்பள்ளி இதுதான் வேலணி பிரதேச சபை அம்பிகை நகர் முன்பள்ளி. இக்கட்டிடம் வேலணி பிரதேச சபையினால் 2000 ஆண்டு பிரமாண அடிப்படையின் மூலதான நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டது. 2000 ஆண்டு கட்டப்பட்ட கட்டடம். இது வந்து ஒரு சிறுவர் முன்பள்ளி. அப்படியே இங்கால தாண்டி வந்தோம்டா இதில் ஒரு கடை ஒன்று வருகுது. இங்கே பாருங்க இதில் ஒரு புதுசாக ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கணும். இதில் பாருங்க வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கணும். என்னென்ன அழகாக கட்டியிருக்கணும் பாருங்க இங்கே வீடுகள் எல்லாம். பாருங்க இதில் போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று வருகுது. சரி வாங்க என்ன கோயில் ஒன்று பார்த்து கொண்டு போவோம். கோயிலை பார்த்து கொண்டு போகலாம். இந்த கோயிலை போய் பார்த்து கொண்டு வருவோம். இதில் பாருங்க கண்ணன் ஆலயம் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்க. கண்ணபுரம் 6ஆம் வட்டாரம் வேலணை மேற்கு. அப்படியே இதில் பாருங்க ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்குது. இது பாருங்க விளக்க பாருங்க ஒரு நந்திக்கு மேலே வச்சிருக்கணும். ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்கணும் பாருங்க இந்த விளக்கு. அப்படியே இதுதான் கண்ணன் ஆலயம். நேரம் வந்து சரியா இது நேரம் டைம் ஓட இல்லை. இதுதான் கண்ணன் கோயில் பாருங்க. உள்ள வந்து கண்ணன் சிலை ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க இங்கே வந்து மடம் இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்னால் பாருங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டின வேண்டிய பேரும் போட்டிருக்கேன் பாருங்க. கட்டின வேண்டிய ஞாபகார்த்தமாக கட்டப்பட்டது. இதில் இருக்கிற வேண்டிய பேர் கணபதி தர்மதேவன் அருந்தவராசா ஜெசிந்தா ஞாபகார்த்த நிழல்குடை. இந்த கண்ணன் கோயில் பக்கத்துலேயே ஒரு ஒழுங்கி ஒன்று போகுது. அந்த ஒழுங்கிக்காம போக போகிறோம். இதில் பாருங்க கண்ணன் முன்பள்ளி என்ற ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. சிறுவர் பாடசாலை. அந்த பாடசாலை தான் பார்க்க போய் கொண்டிருக்கோம். கண்ணன் முன்பள்ளி போய் கொண்டிருக்கிறோம். நல்ல ஆள் நாங்கள் ஒரே இடத்துல போயிருக்கோம். இங்கே இருக்கு பாருங்க கண்ணன் முன்பள்ளி. இது ஒரு குழந்தை கண்ணன், அதாவது லிட்டில் கண்ணன் ஃபோட்டோ வரைஞ்சிருக்கணும் படம் உண்டு. அப்படி இஞ்சால பாருங்க. இஞ்சாலையும் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் புத்தகம் படிக்கிற மாதிரி படம் வரைஞ்சிருக்கணும். இஞ்சால பாருங்க சின்ன பிள்ளைகள் வானவில் மாதிரி எல்லாம் வரைஞ்சிருக்கணும் பாருங்க. இதுதான் கண்ணன் முன்பள்ளி. பாருங்க இன்னொரு அழகாக இருக்குது பாருங்க இந்த இடமே. சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு பாருங்க ஊஞ்சல்கள் சீசோக்கள் பாருங்க. அந்த இதுவும் இருக்குது பாருங்க இந்த குதிரை மாதிரி.
அப்படியே அங்கால வந்து கடற்கரை பாருங்க தொழிலுக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கணும். அப்படியே அங்கால பாருங்க புங்குடுதீவு பாலம் தெரியுது அப்படி நேர. மறுபடியும் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க பஸ் ஒன்று நிற்கிது. வெயில் குறைஞ்சி கொஞ்சம் குளிர்மையாக இருக்கேன். வெயில் இருந்தாலும் கொஞ்சம் குளிராக இருக்கேன். இன்னைக்கு வெயில் அடிக்குதான் அந்த வெயில் தன்மையில் குளிரோட்டம் அடிக்குது. அப்படியே இது திரும்பினாலும் ஒரு கோயில் ஒன்று வருது. நாங்கள் அந்த கோயிலையும் போய் பார்ப்போம். 2 கோயில் வருது பாருங்க. எதிர்க்கிறது 2 கோயில் இருக்குது. கோயில் இருக்குது, 2 பக்கம் கோயில் இருக்குது. எந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த கோயிலுக்கு போவோம்? நாங்கள் முதல்ல இந்த கோயிலுக்கு போவோமே. வெள்ளப்பக்கம் இருக்கிற கோயிலை பார்த்துட்டு அப்படி நாங்கள் இடப்பக்கம் இருக்கிற கோயிலுக்கு போவோம். வந்து வேலணை தெற்கு தாளையம்பதி சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில். இது வந்து முருகன் கோயில். கோயில் வந்து பூட்டி இருக்குது. இங்கே இருங்க கயிறாலையும் கட்டியிருக்கணும் வயரால். இந்த பக்கம் தான் கட்டியிருக்கேன், இந்த பக்கம் கட்டையில் பாருங்க. உள்ளே கால் வச்சாலே நல்ல குளிர்மையாக இருக்குது. அதாவது மாவுல எல்லாம் பதிச்சிருக்கணும். இதான் வந்து கோயில். ஆண்கள் மேற்சட்டையுடன் உட்செல்லாதீர்கள். பாருங்க இது வந்து பார்க்க கோயில் தெரியும். கோயில் வந்து பூட்டி இருக்கிறதால உள்ளே போக முடியல. சும்மா வழியில் காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து பிள்ளையாட்ட சிலை இருக்குது. அப்படியே இதால் வைக்கல போல். ஆனால் நல்ல அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடமே. இங்கேருந்து பார்த்தா அங்கே இருக்கிற கோயில் தெரியுது பாருங்கள். இப்படியே இந்த கோயிலுக்கு முன்னால் பாருங்கள் ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அதுவும் சின்ன கிரவுண்ட் எல்லாமே பெரிய கிரவுண்ட் பாருங்கள். இதில் வந்து இந்த ஃபோக்கஸ் லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள். நைட்டில் விளையாடுற வேல் போல், நைட்டில் மச்செல்லாம் விளையாடுற வேல் போல். அதோட இங்கே பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து வேலை நடக்குது பாருங்கள். கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. சரி வாங்க நாங்கள் அப்படியே சுற்றி கொண்டு அந்த கோயிலையும் பார்ப்போம். அப்படியே இந்த கோயிலே வந்து இங்கே பாருங்கள் முருகன் சிலை இருக்குது. அதாவது பழனி ஆண்டவர் சிலை இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கால பாருங்க நாகதம்பிரான் இருக்கார். பக்கத்தில் வேல் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் தெரியும் இந்த முருகன் வந்து பழனி ஆண்டவராக மலையில் நிற்கிற கதை தெரிஞ்சவர் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். பாவல் நகரில் இருக்கிற கரகரபுத்திர ஐயனார் கோயில். சரி வாங்க போய் கோயிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். வேலையில் நடக்குது பாருங்க. உள்ளே இருக்க வாகனங்கள்லாம் கொண்டு வந்து வெளியில் வச்சுருக்கணும். அதாவது கோயிலுக்குள்ளே வந்து கட்டுமான வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. பாருங்க வேலையில் கொஞ்சம் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கு. இப்படி நாங்கள் காணொலியை தொடருவோம். இதில் வந்து கொஞ்சம் படங்கள் வரைஞ்சிருக்கேன். எல்லாம் அந்த சிவர்களை இடித்து கட்டிக்கு எல்லாம் அழிஞ்சிட்டு திருப்பி வரைவேணும்னு நினைக்கிறேன். இது வந்து கோயிலில் வரலாறு படமாக கறி வச்சிருக்கணும் போல். அப்படிங்க பாருங்க தேர்முட்டி இருக்குது. தேர்முட்டிக்கு இங்கே வந்து ஒரு மண்டபம் இருக்குது.
வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன ஹாயா இருக்கிறீங்க? ஆ. ஐயா கைது வந்துட்டாங்க பாத்தீங்களா? சரி என்ன நடக்குது ஐயா? சரி. என்ன நடக்குது ஏன் நடக்குய்யா கோயில் ஐயா? தலைவரா நீங்களா தலைவர்? என்ன மாதிரி பூசைகள் நடக்குது? மூணு நடக்குதா? பூஜை நடக்குது. இப்போ நடக்கும் திருவிழா செய்ய போகிறோம். ஆ. இப்போ பங்குனி இப்போ 20 நாலு திருவிழா அது கொடிமரம் ஏற்றி அப்படி வச்சுப்போம் நடக்கும். அது சரி, கோயில வரலாறு சொல்லுங்க எங்களுக்கு. வரலாறு சொல்லிட்டா இந்த கோயில் இந்த மாதிரி இந்த வரலாறு இந்த கோயில் இது வந்து என்னன்னா தாளையம்பதி இந்த இடம் தாளையம்பதி. தாளையம்பதி என்றால் இது வந்து இந்த இதுக்கெல்லாம் இந்த காடு மாதிரி இருந்தது. இளந்தவனம் தாளையம்பதி அதுதான் இளந்தவனம். அப்போ இந்த இளந்தவனத்துக்குள்ள வந்து இந்த புங்குடி அங்கே அப்போ இது கடல் ரோட்டு போடு இல்லை. அப்போ அவன் வந்து இந்த வண்டு மாடு அதில் வந்து இந்த ஐயனாரை ஈட்டி வந்தவர். அதில் கொஞ்சம் படங்கள் அதில் அந்த படங்கறி இருந்துச்சு பார்த்து நான் பார்த்தேன். தெரியும் அதை எல்லாம் உடைச்சி போட்டோம். நான் தான் கிருனது நீங்களா கிருனது எங்களை முடியல கொண்டு எந்த கட்டுறா நான் தான் கட்டி கொடுத்துருவேன். அப்போ அந்த வரல அப்போ அப்படி நடந்துட்டு இருக்க அவன் ஐயனாரை இருக்காங்க புங்குடி கொண்டு வரதுக்கு வந்தவன் வந்து முந்தி வந்தான். இந்த பாலை 6 மணியோட கூட்டு போட்டோம் கடல். அது புட்டியல் அவை என்ன இது கொண்டு மண்டல் மாட்டை விட்டுட்டு ஐயனாரை கொண்டு இறக்கிருந்தோம். மரத்துக்கு வச்சுருந்தோம். வச்சுட்டு பிறகு தண்ணி எங்கடையாக படலடி வேணை இது வேலையால் முந்தி 6 மணிக்கு முந்தி போய் தண்ணி எடுக்கணும். 3 மணிக்கு இந்த தண்ணியால் இல்லை. அவங்க தண்ணி போட்டு பிறகு சாப்பாடு வந்து சாப்பிட்டு பிறகு முடிஞ்ச பிறகு புட்டியல் ஐயனார் தூக்கி இருக்கு. ஐயனார் விளம்பெய்து வரமாட்டேன் விளம்பேன். அப்போ அவங்க காவோடு எடுத்து அந்த மேஞ்சிருக்கு ஓடு எடுத்து அது இது கொண்டு வரல ஓடு எடுத்து மேய்ஞ்சிட்டு அவங்க விட்டு போட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அவர் இந்த இடத்துல கோயிலை கட்டி நாங்கள் இப்போ இருந்து வரோம். தான் வரலாறு உண்மை வரலாறு. மற்ற மாதிரி பேர் பாட்டோ அது பாட்டோ அப்படி வைக்கிறது. இது உண்மையாக இந்த இடத்துலையும் நான் காட்டுறோம் கோயில். அது விளம்பெய்த ஒரு காவல் தெய்வமா ஐயனாண்டு கடிப்பட்டு பயங்கரமான கர்மங்கள் செய்கிறோம் நாங்கள். ஒரு 2 கோடி முடியும் இருக்கு. அந்த முந்தி இழந்த காரணம் அதில் இருந்த வளர்த்தான் இருக்கிற காட்டுறீங்களா? வாங்க இழந்த மரமா ஐயா ஐயா வாங்க காட்டுவா சொல்றது சொன்னா இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக இழந்த காடாக தான் இருந்ததா? அப்போ என்ன வெட்டினதா? இதெல்லாம் இப்போ வந்து அப்புறம் கோயில் வர வர கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி ஒரு இளந்தை மட்டும் விட்டுருக்குறோம். அந்த ஒரே ஒரு மரம் தெரியுதோ இளந்தவனம் இருந்த பேருக்காண்டி ஒரே ஒரு இளந்தையை விட்டுருக்குறீங்க. ஆமாம். நாங்கள் வந்து அம்பாள் நகரம் தான் நெஞ்சால வந்த நாங்கள் இந்த இடத்துல பேர் இளந்தவனம். இளந்தவனம் ஓகே ஓகே. வேளாண் துறையூர் இளந்தவனம். துறையூர் என்ன? ஓ வேளாண் துறையூர். இது வேலை துறையூர் இளந்தவனம். இளந்தவனம் என்ன இது? இளந்தவனம். இளந்தவனம்ல இது இப்போ ஒரே ஒரு இளந்த மரம் நிற்கிது பாருங்க. இதுதான் வந்து இளந்த மரம். யாருக்கெல்லாம் தெரியும் இந்த இளந்த மரம் ஏண்டா? இதில் வந்து ஒரு பழம் உண்டு பழக்கம் அதெல்லாம் சாப்பிட்றவையல். ஆனால் இப்போத்தைய ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த இளந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஆக்கள் இல்லை. ஒரு தரம் இளந்த பழம் உண்டாலே சில கேட்பினம் என்ன பழம் உண்டு. இங்கே பாருங்க இதில் இருக்குது. இது சாப்பிடலாமா? இது வந்து பழுக்க வேணும். அண்ணா சாப்பிடலாமா? ஓ இளந்த பழம் சாப்பிடலாம். நெல்லிக்காய் மை புளிக்க நெல்லிக்காய் மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. நெல்லிமாய் இருக்குது. விதையை சாப்பிட்டு போடாங்க. இந்த இடம் வந்து ஃபுல்லாக இலந்தை காடாக தான் இருந்ததாம். இப்போ கடைசியாக வந்து இப்போ இந்த மரம் மட்டும்தானே மிஞ்சி இருக்குது. மிச்சம் எல்லாம் வெட்டிட்டினாமா. இந்த என்னென்னு சொல்கிறது பேர் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த மரத்தை மட்டும் இப்போ பத்திரமா பராமரிக்கணும். இதான் வந்து கோயில். சரி நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். புதுமையா ஐயனார் கோயில். ஐயனார் விளையாட்டுக்கலாம் பின்னால இந்த இருக்கு. ஐயனார் விளையாட்டுக்கலாம். ஐயனார் என்ன முன்பள்ளி வாசிகாத எல்லாம் ஐயனாட்டான். அவர்கிட்ட காணிதான். ஐயனாரில் எங்கள் சொந்த காணியை எல்லாம் கொடுத்தோம். ஐயனார் பாடசாலை ஒரு இடமும் இப்படியான புதுமையே இல்லை. எந்த இடத்துல ஐயனாட்டு பேர் தான் இல்லாமல் இருக்குது. ஐயனார் முன்பள்ளி ஐயனார் அப்போ இல்லை ஐயனார் முன்பள்ளி ஒன்று இருக்குது. மற்ற ஐயனார் வாசிகால மற்ற ஐயனார் வித்யாலயம் பள்ளிக்கூடம் அந்த ஐயா வீடு
கோயில் ஐயாண்ட வீடு இந்த ஒரு வீடு அந்த ஒரு வீடு அப்போ எல்லாம் ஐயனார் புதுமை விளையாட்டு கிராண்டு எல்லாம் இருக்குது அப்போ வேறு பேர் சொல்லப்படாதான் அது வாயால் சொல்லக்கூடாது அப்போ இது ஒரு வரலாறுன்னு சொன்னால் அதை சொல்ல மாட்டோம் நீங்கள் அது நிப்பாடுங்க அதை சொல்கிற புதுமை உங்களுக்கு நிப்பாடுங்க அது போகக்கூடாது. இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து ஐயனார் கலாசார மண்டபம் இருக்குது பாருங்க. வேலனை துறையூர் ஐயனார் கலாசார மண்டபம். நேராக போனோம்டா மெயின் ரோட் வருது. இதில் வந்து மெயின் ரோட் முன்பள்ளி ஒன்று இருக்குது பாருங்க. முன்பள்ளி இருக்குது. ஐயனார் சனசமூக முன்பள்ளியா இதான் வந்து ஐயனார் முன்பள்ளி. அப்படியே தொடர்ந்து நாங்கள் இங்கால வந்தோம்டா புங்குடுதீவு போகிற பாதை வருது பாருங்க. அப்படி இதுலேயும் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. போகிற வழியில் இதில் ஸ்கூல் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஐயனார் கோயில் காணியை நான் யா வேலனை தெற்கு ஐயனார் வித்தியாலயம் பாருங்க. ஒரு சரஸ்வதி சிலை இருக்குது. இதான் வந்து ஸ்கூல். சரி வாங்க ஸ்கூலை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பாருங்க இந்த ஐயனார் 2 பேர் தான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கணும். இந்த ஐயனார் பெரிய ஐயனார் கோயில் இருக்கிறதால. சரி வாங்க ஸ்கூலையும் போய் உள்ளே பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. இங்கே பாருங்க ஆக்கள் விளையாடுறதுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடம் தெரியுமா? இது 1-2 ஊஞ்சல் இல்லை பாருங்க. அப்படி ஒரு பெரிய நீளத்துக்கு செஞ்சுருக்கணும் எல்லாருமே விளையாடுறதுக்காக. ஏன்னா நார்மலாக ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ், ஒரு சீசோ, ஒரு ஊஞ்சால் அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க நிறைய பேர் விளையாடுற மாதிரி நிறைய செட் பண்ணி வச்சிருக்கணும். இதில் பாருங்க இந்த சரஸ்வதி சிலை அன்பளிப்பு வந்து திரு நமசிவாயம் கனகரத்தினம் குடும்பம் வேலனை 6, அதாவது 6 வட்டாரம். நல்ல பெரிய ஸ்கூல் தான் பாருங்க. எல்லா வசதியும் இருக்கிற ஸ்கூல் தான். இதில் பாருங்க உணவு பொருட்களஞ்சி ஏரியா, அதாவது ஃபுட் ஸ்டோரேஜ் ரூம். ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்கூல் தான் பாருங்க. இந்த கட்டடத்தை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குண்டு. சரி உறவுகளே, நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். எல்லாம் காணொளி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு காணொளி பிடிச்சிருக்கோம் நம்புறேன். சொல்ல இருக்கா? நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போடுறீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. நான் வந்து உங்களுக்காக வந்து ஒரு டைம் ஒதுக்கி ஒரு நீங்கள் போட்ட முழு கமெண்ட்ஸையும் உங்களுக்காக படித்து சொல்ல போகிறேன். படித்து சொல்லிட்டு அதை பார்த்து நீங்களும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட. டோட்டல் கமெண்ட்ஸே வந்து 300க்கு மேலே இருக்குது. எல்லா கமெண்ட்ஸையும் பார்க்க போகிறேன். பார்த்து எல்லாரும் ரிப்ளை பண்ண போகிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கமெண்ட் பண்ணீங்க. அது மட்டும் உங்களோட ஆதரவு அதுக்கு இன்னும் நல்லா இருக்கு. முதல்ல இருந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்க வந்தா உங்களோட பழைய நினைவுகள் எல்லாம் அப்படி கமெண்ட்ஸ்ல சும்மா அள்ளிங்களே. தம்பி இந்த படிச்சு பள்ளிக்கூடத்தில் படிச்சான், இங்கே போனான், அம்மாவோட போனான், அப்பாவோட போனான், சின்னல போன ஞாபகம், இந்த ரோட்டுகள், இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ், அது சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. உண்மையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்குதா என்ன? இன்னும் கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. உங்க நினைவுகளை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சரி பாய். ஓகே பாய். ஓகே.